அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 7ல் பலவுள் தெரிய குருவினா சிறுவினா நெடுவினாவுக்கான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், திறனறிவோம் பகுதியில் பலவுள் தெரிய மேன்மை தரும் அறம் என்பது. இதற்கான விடை கைமாறு கருதாமல் அறம் செய்வது. அதாவது கைமாறு கருதாமல் அறம் செய்வது தான் மேன்மை தரக்கூடிய அறம். அப்போ விடை விடை 2 பாருங்கள். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோர் யாவர்? இதற்கான விடை அதியன் பெருஞ்சாத்தான். அடுத்து 3, வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற தந்த நூல் எது? ஒரு சிறு இசை. 4, பூக்கையை குவித்து பூவே பொறிவோடு காக்க என்று டேஸ் வேண்டினார். கருணையன் எலிசபெத்துக்காக வேண்டினார். அடுத்து, சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் அகவற்பா. அடுத்து பார்க்கலாமா குருவினா பகுதி. இங்கே பாருங்கள், முதல் கேள்வி குறிப்பு வரைக அவயம். இதற்கான விடை பக்க எண் 145 இருக்குது, பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சங்க இலக்கியத்தில் அறம்னு பாடப்பகுதி இருக்குது. அதில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே அரங்கூற வயம்னு இருக்கும். இதில் இருக்கக்கூடியதை நம்ம எழுதிக்கலாம். முதல் பாயிண்ட்டு, அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன. இது முதல் பாயிண்ட்டு. இரண்டாவது பாருங்கள், அறம் கூறு அவயம் பற்றி அறக்கண்ட நெறிமான் அவயம் என்கிறது புறநானூறு. மூன்றாவது பாயிண்ட் பாருங்கள், உறையூரிலிருந்து அறஅவயம் தனிச்சிறப்பு பெற்றது என்று இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. நான்காவது பாயிண்ட்டு, மதுரையில் இருந்த அவயம் பற்றி மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது. இது முதல் கேள்விக்கான விடை. அடுத்து இரண்டாவது கேள்வி பாருங்கள், காய்மணி ஆகு முன்னர் காய்ந்தென காய்ந்தேன் உவமை உணர்த்தும் கருத்து யாது? இதற்கான விடை பக்க எண் 150 இருக்குது, பார்க்கலாம். அதாவது தேம்பாவணி பாடப்பகுதியில் பொருள், இங்கே பாடலின் பொருள் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் இரண்டாவது பாடல் பொருளோட எத்தனாவது வரிலாம் 5வது வரியில் இங்கே ஆரம்பிக்குது. அதாவது இளம் பயிர் வளர்ந்து முதிர்ந்து நெல்மணிகளை காணும் முன்னே தூய மணி போன்ற தூவும் மலைத்துளி இல்லாமல் வாடி காய்ந்து விட்டதை போல நானும் இப்போது என் தாயை இழந்து வாடுகின்றேனே. இது இரண்டாவது கேள்விக்கான விடை. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த மாதிரி எழுதலாம். உவமை என்ன? இளம் பயிர் நெல்மணி காணும் முன்னே மழையின்றி வாழக்காய். உவமை உணர்த்து கருத்து கருணையனாகிய நான் என் தாயார் எலிசபெத் அவர்களை இழந்து வாடுகின்றேன். இதுதான் உவமை உணர்த்தும் கருத்து. இந்த மாதிரி நீங்கள் விடை எழுதிக்கலாம். அடுத்து மூன்றாவது கேள்வி, குறள் வெண்பாவின் இலக்கணத்தை எழுதி எடுத்துக்காட்டு தருக. இதற்கான விடை பக்க எண் 157 இருக்குது, பார்க்கலாம். அதாவது பாவகை அலகிடுதல் இந்த பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே இருக்கும் அலகிடுதல் பக்க எண் 157. குறள் வெண்பா இங்கே இருக்குது பாருங்கள். குறள் வெண்பா என்பது வெண்பாவின் பொது இலக்கணம் அமைய பெற்று 2 அடிகளாய் வரும். முதல் அடி 4 சீராகவும் அளவடி, 2ஆம் அடி 3 சீராகவும் சிந்தடி வரும். இந்த 2 பாயிண்ட் எழுதிட்டு எடுத்துக்காட்டு இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். இதை எழுதிக்கிங்க எடுத்துக்காட்டு. இது மூன்றாவது கேள்விக்கான விடை. அடுத்து நான்காவது கேள்வி, சங்க இலக்கியத்தில் அரசனின் கடமையாக சொல்லப்பட்டன எவை? இதற்கான விடை பக்க எண் 145 இருக்குது, பார்க்கலாம். அதாவது சங்க இலக்கியத்தில் அறம் பாடப்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கும் பாருங்கள். நான்காவது கேள்விக்கான விடை குருவினா மன்னர்களுடைய செங்கோலும் வெண்கொற்ற குடையும் அறத்தின் குறியீடுகளாக போற்றப்பட்டன. இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, அரசன் செங்கோல் போன்று நேரிய ஆட்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பது பல பாடல்களில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மூன்றாவது பாயிண்ட் பாருங்கள், நீர்நிலை பெருக்கி நிலவளம் கண்டு உணவு பெருக்கம் காண்பதும் அதனை அனைவருக்கும் கிடைக்கச் செய்வதும் அரசனின் கடமையாக சொல்லப்பட்டது. இது வரல எழுதிக்கிங்க. நான்காவது கேள்விக்கான விடை. அடுத்த ஐந்தாவது கேள்வி பாருங்கள், பழங்களை விடவும் நசுங்கி போனதாக கல்யாண்ஜி எதை குறிப்பிடுகிறார்? இதற்கான விடை பக்க எண் 152 இருக்குது. அதாவது அக்கறை இந்த பாடல் பகுதி கவிதை பேரையில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்குது. கல்யாண்ஜி என்ன சொல்லியிருக்காரு? பழங்களை விடவும் நசுங்கி போனது அடுத்த மனிதர்கள் மீதான அக்கறை. இதை எப்படி விடையாக எழுதலாம் அப்படின்னா
அது எழுதுனா கூட பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம கேள்வி பதில் எழுதுறதுனால இந்த மாதிரி எழுதலாம். அடுத்த மனிதர்கள், அது மற்ற மனிதர்கள் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். மற்ற மனிதர்கள் மீது வைக்கும் அக்கறை பழங்களை விடவும் நசுங்கி போனதாக கல்யாண்ஜி குறிப்பிடுகிறார்னு எழுதிக்கிங்க. எப்படி எழுதுவீங்க? மற்ற மனிதர்கள் மீது வைக்கும் அக்கறை பழங்களை விடவும் நசுங்கி போனதாக கல்யாண்ஜி குறிப்பிடுகிறார். இந்த மாதிரியும் நம்ம எழுதிக்கலாம். அடுத்து சிறுவினா. சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் இன்றைக்கும் தேவையானவையே என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகள் தருகன்றிருக்கு. இதற்கான விடை பார்க்கலாம். அதாவது இந்த மாதிரி எழுதிக்கலாம். அறத்தில் வணிகம் நோக்கம் கொள்ளாமை, இந்த 3 பாயிண்ட் எழுதிக்கலாம். இப்பிறப்பில் அறம் செய்தால் அதன் பயனை மறுபிறப்பில் பெறலாம் என்ற வணிக நோக்கம் கூடாது. நோக்கமின்றி அறம் செய்வதே மேன்மை தரும். இன்றைய சூழலில் நாமும் எதையும் எதிர்பார்க்காமல் பிறருக்கு உதவி செய்தல் வேண்டும். அடுத்து அரசியல் அறம். நீர்நிலை பெருக்கி நிலவளம் கண்டு உணவு பெருக்கம் காண்பதும் அதனை அனைவருக்கும் கிடைக்கச் செய்வதும் அரசின் கடமையாக சொல்லப்பட்டது. இன்று ஆட்சி செய்யும் அரசும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வழிவகை செய்தல் வேண்டும். அடுத்து போர் அறம். தமிழர் போரிலும் அறநெறிகளை பின்பற்றினர். இன்று நாடுகளுக்கிடையே நடைபெறும் போரில் அறம் பின்பற்றப்படுவதில்லை. தன் கொள்கைக்காக மனித உயிர்கள் கொல்லப்படுகின்றன. இவை தவிர்க்கப்பட வேண்டும். அடுத்து கொடை அறம். வீரத்தைப் போலவே கொடையும் தமிழர்களால் விரும்பப்பட்டது. இன்று உறவினர்களுக்கு கூட கொடுக்கும் தன்மை குறைந்துவிட்டது. தம்மால் இயன்றவரை மற்றவர்களுக்கு கொடுக்கும் குணத்தை வளர்த்து கொள்வது அவசியம். இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், வாய்மை பற்றி சங்க இலக்கியங்கள் குறிப்பிடும் கருத்துக்களை எழுதுக. இதற்கான விடை பக்க எண் 147 இருக்குது. பார்க்கலாம். பக்க எண் 147 எடுத்தாச்சு. இதில் பார்க்கலாமா? இங்கே இருக்குது பாருங்கள், வாய்மைன்னு இருக்கும் சங்க இலக்கியங்கள் பாடப்பகுதியில். வாய்மையை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன. வாய்மை பேசும் நாவே உண்மையான நாய் என்ற கருத்தை பொய்யா சென்னா பொய்படுபரியா வயங்கு சென்னா என்று இலக்கியங்கள் கூறுகின்றன. அடுத்து இதோட தொடர்ச்சியாக இங்கே இருக்கு பாருங்கள். நாக்கு ஓர் அதிசய திறவுகோல் என்பார்கள். இன்பத்தின் கதவை திறப்புவதும் அதுதான், துன்பத்தின் கதவை திறப்பதுவதும் அதுதான். இது வரல எழுதிக்கலாம். 2வது கேள்விக்கான விடை. அடுத்து எவையெல்லாம் அறியேன் என்று கருணையன் கூறுகிறார். இதற்கான விடை பக்க எண் 150 இருக்குது. பார்க்கலாம். அதாவது பக்க எண் 150 தேம்பாவணி இந்த பாடப்பகுதியில் இங்கே இருக்கும் பாருங்கள். சிறுவினா 3. நான் உயிர் பிழைக்கும் வழியறியேன். நினைந்து கண்ட அறிவினுக்கு பொருந்தியவாறு உறுப்புகள் இயங்குதல் இல்லாத இந்த உடலின் தன்மையை அறியேன். உடலுக்கு வேண்டிய உணவை தேடி கொணரும் வழிவகைகளை அறியேன். காட்டில் செல்வதற்கான வழிகளையும் அறியேன். இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டை எழுதி முடிச்சுட்டு நீங்கள் கேள்வியில் இருக்க மாதிரி அறியேன் என்று கருணையில் கூறுகிறார். இந்த மாதிரி நீங்கள் எழுதி முடிச்சுக்கலாம் பதில. அடுத்து 4வது கேள்வி, ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தை எழுதுக. இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் 156 இருக்குது. பார்க்கலாம். அதாவது பா அழகிடுதல் பாவகை அழகிடுதல் இருக்குல்ல, இதில் பார்த்தோம்னா இங்கே வெண்பா ஆசிரியப்பா ரெண்டுமே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த கட்டத்தில் நம்மளுக்கு ஆசிரியப்பா மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அதனால் ஆசிரியப்பாவை மட்டும் நம்ம எழுதலாம். அதில் அகவல் ஓசை பெற்று வரும்னு எழுதிக்கணும். என்ன எழுதணும்? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அகவல் ஓசை பெற்று வரும். அடுத்து ஈரசைச்சீர் மிகுதியாகவும் காய்ச்சீர் குறைவாகவும் பயின்று வரும். அடுத்த பாயிண்ட்டு ஆசிரியத்தலை மிகுதியாகவும் வெண்டலை கழித்தலை ஆகியவை விரவியும் வரும். அடுத்து 3 அடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கேற்ப அமையும். அடுத்து ஏகாரத்தில் முடித்தல் சிறப்பு. இது ஃபுல்லாகவே சரியா? மொத்தம் எத்தனை பாயிண்ட் இருக்குது? 1 2 3 4 5 பாயிண்ட் இருக்குது. இது அப்படி எழுதிக்கலாம். அதோட ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம். ஆசிரியப்பாவை அகவற்பான்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், சுற்றுச்சூழலை பேணுவது இன்றைய அறம் என்ற தலைப்பில் பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்தில் பேசுவதற்கான உரை குறிப்பு ஒன்றை உருவாக்குகன் இருக்கு. குறிப்பு சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுக்க சட்டங்கள் இயற்றப்பட்டிருந்தாலும் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் செயலிலும் ஏற்படும் மாற்றமே சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் இருக்கு. இதற்கான விடை பார்க்கலாம். விடை இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி சுற்றுச்சூழலை பேணுவது இன்றைய அறம் உரை குறிப்பு இங்கே இருக்குது. இதை அப்படியே பார்த்துக்கோங்க. இதுக்குலாம் இந்த மாதிரி எழுதிக்கலாம். உங்களுக்கு தெளிவாக தெரியல அப்படின்னா கீழே அதே மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள். பாயிண்ட் போல்டு பண்ணி லெட்டர் போல்டு பண்ணி கொடுத்துருக்கேன். இது அந்த மாதிரி எழுதிக்கலாம். சரியா? உங்களுக்கு இதில் தெளிவாக இந்த இமேஜில் தெளிவாக இல்லை அந்த படத்தில் அப்படின்னா கீழே இதை பார்த்து எழுதிக்கிங்க. இந்த மாதிரி எழுதிக்கலாம்.
சுற்றுச்சூழலை பேணுவதே இன்றைய அறமுறை குறிப்புன்னு போட்டுட்டு, இயற்கையின் இயல்பு நிலை தெரிதல், உலகின் இயல்பு நிலை சிதைக்கப்படுதல், ஐம்பூதங்களின் தோற்றம், மக்கள் தொகை பெருக்கத்தால் காடுகள் அழிக்கப்படுவதை தடுத்தல், இயற்கை வழங்கிய கொடைகளான காடும் மழையும் ஆறும் நீரும் பாதுகாக்கப்படுதல், தொழிற்சாலைகளின் பெருக்கத்தால் காற்று மாசுபடாமல் இருக்க வழிவகை செய்தல், நெகிழிப் பொருட்களை பயன்படுத்தாமை மற்றும் தொழிற்சாலையில் வெளியேறும் கழிவு நீரை ஆற்றிலும் குளத்திலும் கலக்காமல் இருத்தல் நீங்கள் எழுதிக்கிங்க. இந்து வந்திருக்கு இத்து, சரியா? இத்தாயில் இருத்தல். கழிவு நீரை மறுசுழற்சி செய்து தொழிற்சாலைகளின் தேவை மீண்டும் பயன்படுத்துதல், மண்ணின் தூய்மை கெடாமல் இருக்க இயற்கை உரங்களை பயன்படுத்துதல், வாகனத்தினால் ஏற்படும் ஓசைகளை கட்டுப்படுத்துதல், ஏவுகணைகள் செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவுவதால் ஓசோன் படலம் அழியாமல் இருக்க வழி செய்தல், சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுக்க சட்டங்கள் இயற்றப்பட்டிருந்தாலும் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் ஏற்படும் மாற்றமே சுற்றுச்சூழலை பாதுகாக்கும். இந்த மாதிரி எழுதிக்கலாம், சரியா? ஏற்கனவே விடை இங்கே இருக்குது, இது பார்த்துக்குங்க. இல்லைனா அடுத்து பார்க்கலாமா? அடுத்து நெடுவினா பகுதி. கருணையனின் தாய்மறைவுக்கு வீரமாமுனிவர் பூக்கள் போன்ற உவமைகளாலும் உருவக மலர்களாலும் நிகழ்த்திய கவிதாஞ்சலியை விவரிக்கின்றிருக்கு. இதற்கான விடை பக்க எண் 150 இருக்குது, பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பக்க எண் 150 பாடலின் பொருள் இருக்கும். இதில் வந்து நம்ம முன்னுரை முடிவுரை போட்டு எழுதுனா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். முதல்ல கருணையன் கண்ணீர்னு தலைப்பு போட்டுட்டு இது ஃபுல்லாகவே எழுதிக்கிங்க. கருணையன் அப்படின்னு இருக்குது, இதில் இருந்து ஆரம்பித்து சேர பொழிந்தான். அடுத்த தலைப்பு வந்து தாயை இழந்து வாடுதல், இது போட்டு என் தாய் தன் வாயாலே, இதிலிருந்து ஆரம்பித்து நீங்கள் 1 by 1 என்ன பண்ணணும் அப்படின்னா தாயை இழந்து வாடுகின்றேன் இதுவரையில் எழுதிக்கலாம். அடுத்த தலைப்பு வழி தெரியாமல் தவித்தல், இந்த மாதிரி தலைப்பு போட்டுட்டு என் மனம் பறந்து நின்ற, இதில் இருந்து ஆரம்பித்து அப்படியே 1 by 1 கீழே வழி தெரியாமல் தவிப்பவன் போல் ஆனேன் இது வரை எழுதிக்கலாம். அடுத்து இதோட தொடர்ச்சியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஏதும் அறியாதவன், இந்த மாதிரி தலைப்பு போட்டுட்டு நான் உயிர் பிழைக்கும் வழியறியேன், இதில் இருந்து ஆரம்பித்து நீங்கள் தனியாக போய்விட்டாலே இது வரல எழுதிக்கலாம். அடுத்து பறவைகளும் வண்டுகளும் கூச்சலிட்டனன்னு தலைப்பு போட்டுட்டு நவமணிகள்னு ஆரம்பித்து இங்கே அலுவனு போன்று கூச்சலிட்டன, இது மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, உங்களுக்கு வந்து நான் ஷார்ட் பண்ணி கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன், ஆன்சர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆனால் இதில் இருக்க பாயிண்ட்ஸ் தான் கொஞ்சம் சுருக்கி கொடுத்துருக்கேன். நீங்கள் முன்னுரை முடிவுரை போட்டு எழுதுனா உங்களுக்கு வந்து தேர்வில் அதிக மதிப்பெண் பெறதுக்கு வழி இருக்குது. அதனால் முன்னுரைன்னு போட்டுட்டு நீங்கள் இந்த 3 வரிகள் இந்த மாதிரி எழுதிக்கிங்க. அடுத்து ஒவ்வொரு தலைப்பையும் இப்போ சொன்னோம்னா அதே பதில் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் அதில் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் தலைப்பு போட்டுட்டு எழுதுனீங்கன்னா நிறைய மார்க் கிடைக்கணும் உங்களுக்கு. அடுத்து முடிவுரை வந்து இறுதியில் இந்த மாதிரி எழுதிக்கிங்க, சரியா? அடுத்த கேள்வி பார்க்கலாமா? அடுத்த கேள்வி வந்து நெடுவினா பகுதியில் கிடைப்பதற்கரிய திருமந்திரம் கிடைத்தவுடன் ராமானுஜர் செய்த நிகழ்வுகளை தொகுத்து எழுதுக. நம்மளுக்கு 2வது கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதற்கான விடையை பார்க்கலாம். அதாவது இந்த மாதிரி நீங்கள் முன்னுரை போட்டுட்டு இங்கே பாயிண்ட்ஸ் ராமானுஜர் கூரேசர் முதலியாண்டான் ஆகியோர் பூரனின் அழைப்பை ஏற்று திருக்கோட்டியூர் வந்தனர். இங்கு ராமானுஜருக்கு கிடைப்பதற்கரிய திருமந்திரம் கிடைத்தது. அதற்கு பின் ராமானுஜரின் செயல்பாடு எவ்வாறு இருந்தது என்பதை இக்கட்டுரையில் காண்போம்னு எழுதிட்டு பூரணரை சந்தித்தல் அப்படின்னு தலை போட்டு இந்த 3 வரிகள் இருக்குது. அது அப்படியே பார்த்து காப்பி பண்ணிக்க நோட்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து பூரணர் இட்ட கட்டளை, அடுத்து ராமானுஜரின் செயல் இங்கே இருக்குது பாருங்கள், அப்படியே 1 by 1 பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். அடுத்து பூரணரின் கோபம், ராமானுஜரின் பதில், என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து பூரணரின் வாழ்த்து, இறுதியாக வந்து நம்ம முடிவுரை எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், பள்ளி திடலில் கிடைத்த பணப்பையை உரியவரிடம் ஒப்படைத்ததையும் அதற்கு பாராட்டு பெற்றதையும் பற்றி வெளியூரில் இருக்கும் உறவினர் ஒருவருக்கு கடிதம் எழுதுகன்றிருக்கு. இதற்கான விடையை பார்க்கலாம். இதற்கான விடை இங்கே பாருங்கள், சென்னைன்னு போட்டுட்டு இந்த இடத்துல உங்களோட ஊர் பெயர், நீங்கள் எந்த தேதியில் அப்படிங்கிறது, வருடம் தேதி இதெல்லாம் எழுதிக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் சொந்தமாக கூட எழுதலாம், இருந்தாலும் நான் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அந்த மாதிரியெல்லாம் சொல்லி இந்த மாதிரி எழுதிட்டு அடுத்து அது கீழே வந்து இந்த மாதிரி எழுதி முடிச்சுட்டு இப்படிக்குன்னு போட்டு உங்கள் அன்புள்ளன்னு போட்டு உங்களோட பெயர் போட்டுக்கோங்க. உறவினர் முகவரி நீங்கள் யார், உங்களோட உறவினர் பெயர், அவங்களோட முகவரியை இங்கே எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், சுற்றுச்சூழலை பேணுவதை இன்றைய அறம்
சாரி, இது வந்து நெடுவினாமா, நம்ம வந்து சிறுவினா நெடுவினா பகுதியில் கேள்விகள் வந்து குறிப்புகளை கொண்டு ஒரு பக்க அளவில் நாடகம் எழுதுங்கன்னு இருக்குது. இதில் மாணவன் கொக்கை போல, கோழியைப் போல, உப்பை போல இருக்க வேண்டும். கொக்கு காத்திருந்து கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளும். குப்பையை கிளறினாலும் தனது உணவை மட்டும் எடுத்துக்கொள்ளும் கோழி. கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் உப்பின் சுவையை உணர முடியும். ஆசிரியர் விளக்கம், மாணவன் மகிழ்ச்சி. இந்த குறிப்புகள்லாம் பயன்படுத்தி நம்ம ஒரு நாடகம் எழுதணும் ஒரு பக்க அளவில். இதற்கான விடை பார்க்கலாம். இப்போ நாடகம் அப்படின்னா நம்ம காட்சிகள் பயன்படுத்துவோம். எந்த இடம், அதுக்கு அதாவது கதாபாத்திரங்கள் யார் யார் அதில் பங்கு பெறுறாங்கன்னு எழுதணும். அதில் காட்சி 1, இடம் வந்து வகுப்பறையில், கதாபாத்திரங்கள் மாணவர்கள், ஆசிரியர். ஆசிரியர் வந்து என்ன, இன்று மாணவர்கள் வகுப்பில் கொக்கு, கோழி, உப்பு இவற்றை பற்றியும் இவற்றை போன்று திகழும் மாணவர்கள் பற்றியும் நாடகமாக நடிக்கவிருக்கிறார்கள். மாணவன் 1, ஒரு மாணவன் என்ன சொல்ல, நான் நேற்று ராமானுஜன் வாழ்க்கை வரலாறு என்ற நூலை நூலகத்தில் படித்தேன். அதில் கொக்கு, கோழி, உப்பு இவற்றை பற்றி கூறியிருந்தார். மாணவன் 2, அப்படியா, கொக்கு என்ன செய்யும்? காலமறிந்து வாய்ப்பிற்காக காத்திருந்து வாய்ப்பு கிடைத்ததும் உடனே செயல்புரியும். அதாவது கொக்கொக்க கூம்பும் பருவத்து என்று ஓடுமீன் ஓட உருமின் மறுமளவும் காத்திருக்குமாம் கொக்கு என்று நம் இலக்கியங்கள் கூறியுள்ளனவேன்னு சொல்லிட்டு அடுத்து மாணவன் 1 என்ன சொல்கிறாங்க, சரியாக சொன்னாய். அடுத்து மாணவன் 3, ஏன்னா வகுப்பறையில் நிறைய மாணவர்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு மாணவர்களும் ஒரு 3 மாணவர்கள் கலந்துரையின மாதிரி இருக்குது. இதை அப்படியே பார்த்துக்கங்க. ஒன் பை ஒன்று நீங்களாக கூட அந்த பாடத்தை பயன்படுத்தி நீங்களாக கூட எழுதலாம். சரியா? இந்த மாதிரி காட்சி 2, அடுத்து காட்சி 2ல் யார் பங்கு பெறுறாங்க அப்படின்னா ஆசிரியர் மாணவர்கள் 3 இவங்களாம் சித்தி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. கலந்துரையாடல் பார்த்துக்குங்க. இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்கள் இவ்வளவு செய்தி உள்ளதா, இனிமேல் நாங்கள் கொக்கு, கோழி, உப்பு போல் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் ஐயான்னு சொல்கிற மாதிரி இருக்குது. சரியா? ஏன்னா ஆசிரியர் வந்து இங்கேயே சொல்லிட்டாங்க. சரியான கொக்கு ஒற்றை காலில் பொறுமையாக நின்று கொண்டு தனக்கு தேவையான மீன்கள் வந்தவுடன் விரைந்து செயல்படும். அதுபோலவே மாணவர்கள் சரியான வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்தி அரிய செயல்களை செய்து முடிக்க வேண்டும். இது கொக்கை போல இருக்க வேண்டியதுக்கு சொல்லியிருக்காரு. அடுத்து கோழி, இது குப்பையை கிளறும், ஆனால் அந்த குப்பைகளை விட்டுவிட்டு தனக்கு தேவையான உணவை மட்டும் எடுத்துக்கொள்ளும். அதுபோல மாணவர்களும் தமக்கு நேரும் நன்மை தீமைகளை ஆராய்ந்து தீமைகளை புறந்தள்ளி நன்மைகளை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து 3வது உப்பு, உப்பை எந்த உணவோடு கலக்கினாலும் அது இருக்கிறது என்று கூற முடியும். ஆனால் கலக்கிய உணவில் உப்பு கண்ணுக்கு தெரியாது, அதன் சுவையை மட்டுமே உணர முடியும். அதுபோல மாணவர்கள் எந்த துறையில் இறங்கினாலும் அந்த சிறப்பான தனித்தன்மையை வெளிப்படுத்தி தனது மறைவுக்கு பின்னும் அதை இவர்தான் செய்தார் என்று கூறும்படி விளங்க வேண்டும். இந்த மாதிரி இறுதியாக இந்த மாதிரி எழுதிக்கிங்க. சரியா? இப்போ நம்ம அனைத்து கேள்விகளுக்குமே விடை பார்த்தாச்சு. நம்மளுக்கு அடுத்த பகுதி வந்து மொழியை ஆள்வோம் மொழியோடு விளையாடு பகுதி இருக்குது. இதில் இருக்கிற பகுதிக்கான விடைகளை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.